ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாபா ராம்தேவினுடைய பேட்டிகளில் எப்பொழுதுமே காமெடிகளுக்கும் சரி சர்ச்சைகளுக்கும் சரி பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். கொரோனா ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே இந்த கொரோனா நோயை வைத்துக்கொண்டு பல நபர்கள் வினோதமான மருந்துகளை கண்டுபிடித்து விட்டதாகவும் இந்த மருந்துகள் கொரோனாவை குணப்படுத்திவிடும் என்று பல்வேறு அறிவிப்புகள் நாம் கேட்டிருப்போம். அந்த வரிசையில தான் பாபா ராம்தேவ் கூட தன்னுடைய தரப்பு அந்த மருந்துகளை அறிவிச்சிருந்தாரு. இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, பாபா ராம்தேவ் மட்டும் இல்லாமல் பாபா ராம்தேவுடன் மத்திய அமைச்சர்களும் இணைந்திருப்பதுதான். இந்த ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் மட்டுமின்றி அலோபதி மருத்துவமே தவறு என்று தொடர்ந்து பல்வேறு விமர்சன கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்த பாபா ராம்தேவ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்புல உண்மையிலேயே நீங்க என்னதான் பேசுனீங்க, அந்த முழுமையான வீடியோவை நீங்கள் முதலில் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். உண்மையிலேயே பாபா ராம்தேவ் என்ன சர்ச்சையான கருத்துக்களை முன் வச்சிருக்காரு, அந்த முழுமையான வீடியோல அவர் என்னதான் பேசியிருக்கிறாரு, நீதிமன்றத்தில் இரண்டு தரப்பு வாதத்தில் என்னதான் நடந்தது, இந்த வீடியோல இதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். பாஜகவினுடைய ஆதரவாளரான பாபா ராம்தேவ் பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிறுவனத்தை பிரபலப்படுத்த வேண்டும், இந்த ஒரு நிறுவனத்தை எப்படியாவது வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக பாஜக இதில் எந்த அளவிற்கு வேலைகளை செய்திருக்கிறது, எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தி இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கொரோனா ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் முதலாக எல்லோராலும் முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னா, எப்பொழுது இந்த ஒரு நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படும், இதற்கான மருந்து எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, அப்பொழுதுதான் தன்னுடைய அந்த ஒரு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு பாபா ராம்தேவ். கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக, கொரோனாவில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக கொரோனில் அப்படிங்கிற ஒரு மருந்தானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு பாபா ராம்தேவ். இவருடைய இந்த ஒரு மருந்துக்கு எந்த ஒரு எதிர்ப்புகளையுமே ஒன்றிய அரசு தெரிவிக்காமல் இந்த மருந்தை ஆய்வுகளுக்கு உட்படுத்தலாம் என்ற ஒரு அனுமதியையும் கொடுத்திருக்கிறது. இந்த மருந்து அனைத்து நெறிமுறைகளையும் பின்பற்றித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த நெறிமுறைகள் அனைத்தையும் பாபா ராம்தேவோ அல்லது பதஞ்சலி நிறுவனமோ உருவாக்கியது கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது நவீன அறிவியல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நெறிமுறைகள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதோடு அஸ்வகந்தா, சீந்தில், துளசி ஆகியவற்றை கொண்டுதான் இந்த கொரோனா மருந்து, அதாவது கொரோனில்ங்கிற இந்த ஒரு மருந்தை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக பாபா ராம்தேவ் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய பாபா ராம்தேவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய அறிக்கையின் வாயிலாகவே அதனை வெளிப்படுத்தி விட்டதாக சொல்லியிருக்காரு. அதாவது 100% இந்த ஒரு மருந்தானது கொரோனாவை குணப்படுத்திவிடும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. தன்னுடைய ஆய்வில் பாத்தீங்கன்னா, கொரோனாவை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு காரணிகளை இந்த ஒரு மருந்து கட்டுப்படுத்துவதாகவும், 3 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வுகளில் 69% நபர்கள் இந்த ஒரு மருந்தை பயன்படுத்தி குணமடைந்திருக்கிறார்கள் என்றும், ஒரு வாரத்தில் 100% நோயாளிகள் இந்த ஒரு மருந்தை பயன்படுத்தி குணமடைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. गजब का तमाशा है। एलोपैथी एक ऐसी स्टूपिड और दिवालिया साइंस है कि पहले क्लोरोक्विन फेल हुई, फिर रेमडेसिविर फेल हो गई, फिर एंटीबायोटिक्स इनके फेल हो गए, फिर स्टेरॉइड इनके फेल हो गए, प्लाज्मा थेरापी के ऊपर भी कल बैन लग गया, और इवरमाक्टिन भी फेल हो गया, और जो है अभी एक बुखार के लिए क्या दे रहे हैं वो फेविफ्लू, वो भी फेल है। जितने भी दवाएं दे रहे हैं, फिर लोग कह रहे हैं तमाशा हो क्या रहा है। बुखार की दवाई उनकी कोई कोरोना के ऊपर काम नहीं कर रही, क्योंकि आप बॉडी का टेम्परेचर उतार देते हैं। टेम्परेचर जिस कारण से आ रहा है, उस वायरस को, उस इन्फ्लेमेशन को, उस बैक्टीरिया को, उस जो है अलग उस फंगस को, जो भी अलग अलग प्रकार के इन्फेक्शन से जिस कारण से बुखार हो रहा हो, उसका निवारण तुम्हारे पास में है नहीं, तो कैसे ठीक करोगे। इसलिए मैं एक बहुत बड़ी बात कह रहा हूं, हो सकता है इसके ऊपर कुछ लोग विवाद करें। लाखों लोगों की मौत एलोपैथी की दवा खाने से हुई है। जितने लोगों की मौत हॉस्पिटल न जाने के कारण से हुई है, ऑक्सीजन न मिलने के कारण से हुई है, उससे ज्यादा लोगों की मौत ऑक्सीजन के बावजूद हुई है, दवा एलोपैथी की दवा मिलने के बावजूद हुई है, स्टीरॉइड की वजह से हुई है। ये कोई ताली बजाने की बात नहीं है, वैसी बात बता रहा हूं। ये पीड़ा की बात है कि लोग समझ ही नहीं रहे करें क्या। इसलिए अभी लाखों लोगों की मौत का कारण एलोपैथी है। आप कहेंगे फिर, मैं कहता हूं एलोपैथी साइंस पूरी खराब नहीं है। मॉडर्न मेडिकल साइंस का हम स्वागत करते हैं, साइंस और टेक्नोलॉजी का विरोध नहीं है। उसमें जो प्रयोग किए जाने वाले जो अलग अलग जो मेडिसिन्स हैं, जो उसकी अलग अलग थ्योरीज हैं,
जो उसके अलग अलग। இதை அடுத்ததா பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ் அவர்களால் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி எதுக்குன்னா, கொரோனில்ங்கிற ஒரு மருந்தை அறிமுகப்படுத்தப்படுவதற்காகவும், இந்த மருந்து எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதற்கான ஆய்வுகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான அந்த ஆய்வு கட்டுரையை வெளிவிடுவதற்காகவும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பாபா ராம்தேவ் மட்டுமின்றி மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மற்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கூட கலந்திருந்தாங்க. இந்த மத்திய அமைச்சர்களின் சார்பிலிருந்து ஒரு கருத்துக்கள் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது மத்திய ஆயுஷ்ங்கிற இந்த அமைப்பின் சார்பாக கொரோனில்ங்கிற இந்த ஒரு மருந்தானது நிச்சயமாக கொரோனா நோய் தொற்றை குணப்படுத்தும், இந்த ஒரு மருந்து இம்யூனோ பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு சக்தியை கொண்டிருக்கிறது போன்று பல்வேறு கருத்துக்கள் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. அதோடு தொடர்ந்து பேசிய பாபா ராம்தேவ் என்ன சொல்லியிருந்தார்னா, நிச்சயமாக இந்த ஒரு மருந்தானது கொரோனா நோய் தொற்றை குணப்படுத்திவிடும் என்று மருத்துவ ரீதியாக அங்கீகாரம் பெற்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அவர் முன்வச்சிருந்தாரு. இதுதான் மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. கொரோனாவுக்காக கண்டுபிடிக்கக்கூடிய மருந்துகள் அனைத்தையுமே எளிமையாக இரண்டாக பிரித்து விடலாம். ஒன்று இந்த கொரோனாவிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது, இன்னொன்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இம்யூனோ பூஸ்டர்கள் அப்படிங்கிறது. இந்த இம்யூனோ பூஸ்டர்களுக்கு கீழ்தான் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் இந்த ஒரு மருந்தை தற்பொழுது அறிவித்திருக்கிறது. உலகெங்கிலும் பாத்தீங்கன்னா புதிதாக உருமாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கொரோனா வைரஸ் தொற்றில் இது போன்ற ஒரு மருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக சந்தையில் இதற்கு ஒரு நல்ல விலையானது இருக்கும். ஒரு லாப நோக்கத்தில் மட்டும்தான் இந்த ஒரு மருந்துகளானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சில காரணங்களும் எதிர்ப்புகளும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, மத்திய ஆயுஷ் அமைச்சகம் இந்த ஒரு கொரோனில்ங்கிற ஒரு மருந்துக்காக COPPங்கிற ஒரு சான்றிதழ்களை கொடுத்திருக்கிறது. அந்த சான்றிதழ்களின் அடிப்படையில் தான் இந்த ஒரு மருந்தையும் அறிவித்திருக்கிறது. இந்த ஒரு சான்றிதழ்களின் மூலமாக கிட்டத்தட்ட 158 நாடுகளுக்கு இந்த ஒரு மருந்தினை ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றளவிலும் கூட இந்த ஒரு மருந்தானது சப்போர்ட்டிவ் மெடிசன் அப்படிங்கிற ஒரு பெயரில் தான் அழைக்கப்பட்டு இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்டர்கள் என்று உலகெங்கிலும் மருந்துகளானது விற்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனால இதை யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா எங்கே சர்ச்சை உருவாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்காக இந்த மருந்தை விற்பதற்காக அவர்கள் விளம்பரப்படுத்தியதுதான் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது மருத்துவ அங்கீகாரம் பெற்றது, உலக சுகாதார அமைப்பால் ஒரு அங்கீகாரம் பெற்ற மருந்து அப்படின்னு சொன்ன காரணத்தினால் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. நாம் அங்கீகாரமே கொடுக்காமல் எப்படி இது போன்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள் என்று உலக சுகாதார மையமே பதறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். உடனடியாக எந்த ஒரு பாரம்பரிய மருந்திற்கும் உலக சுகாதார மையம் எந்த ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கவில்லை என்று தன்னுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு அறிவிப்பை வெளிவிட்டிருந்தது உலக சுகாதார மையம். உலகெங்கிலுமே கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட முடியாமலும், கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி இந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்துமா என்பதும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில தான் பதஞ்சலி நிறுவனம் கொரோனில்ங்கிற ஒரு மருந்தை அறிமுகப்படுத்தி அது கொரோனாவை குணப்படுத்தும் என்ற ஒரு கருத்தை வேற முன் வச்சிருந்தாரு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி உலக சுகாதார மையமே இதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளிவிட்டதை அடுத்து பதஞ்சலி நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி ஆச்சாரிய பாலகிருஷ்ணா தரப்பிலிருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. கொரோனில்ங்கிற இந்த மருந்து கொரோனாவை கட்டுப்படுத்திவிடும், இதனால் முழுமையாக இந்த நோய் குணமாகிவிடும் என்று எங்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு கருத்துக்களுமே முன்வைக்கப்படவில்லை என்று ஒரு கருத்தினை முன்வைத்து விட்டார். இப்படி அனைத்து தரப்பிலிருந்தும் ஒரு எதிர்ப்புகள் வரவுமே இந்த கருத்தை நாங்கள் சொல்லவே இல்லை என்று இந்த CEO பின்வாங்கிவிட்டார். இந்த ஒரு சர்ச்சையோடு நின்றுடாமல் மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு பாபா ராம்தேவ். உலகெங்கிலும் இந்த ஒரு கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் மருத்துவர்கள் அனைவரும் தங்களுடைய உயிரையும் பணைய வைத்துக் கொண்டு கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த அலோபதி மருத்துவமே ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. இது தொடர்பான வீடியோக்கள் கூட சமூக வலைதளங்களில் பரவி மிகப்பெரிய ஒரு பரபரப்பையை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் பாபா ராம்தேவ் என்ன சொல்லியிருப்பார்னா, அலோபதி மருத்துவம் என்பதே ஒரு முட்டாள்தனமான அறிவியல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இந்த கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்தவர்களை விட இந்த அலோபதி மருந்துகளால் இறந்தவர்கள் தான் அதிகம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன் வச்சிருந்தார். இதற்கு ஒட்டுமொத்த மருத்துவ சங்கங்களும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட அவருடைய அந்த சர்ச்சை கருத்துக்கள் நின்றபாடில்லை அப்படின்னு தான் சொல்லணும். एलोपैथी एक ऐसी स्टूपिड और दिवालिया साइंस है कि पहले क्लोरोक्विन फेल हुई, फिर रेमडेसिविर फेल हो गई, फिर एंटीबायोटिक्स इनके फेल हो गए, फिर स्टेरॉइड इनके फेल हो गए, प्लाज्मा थेरापी के ऊपर भी कल बैन लग गया, और इवरमाक्टिन भी फेल हो गया, और जो है अभी एक बुखार के लिए क्या दे रहे हैं वो फेवी फ्लू, वो भी फेल है. जितने भी दवाएं दे रहे हैं, फिर लोग कह रहे हैं तमाशा हो क्या रहा है. மேலும் அவர் அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பார்னா, முதலில் ஹைட்ராசிக்ளோரோக்வின் உடைய சிகிச்சை தோல்வியுற்றது, பின்னர் ரெம்டெசிவிர் தோல்வியுற்றது, அதற்கு பின் பிளாஸ்மா தெரப்பி தடை செய்யப்பட்டது, ஸ்டீராய்டுகள் மற்றும் பல்வேறு மருந்துகளும் தோல்வி அடைந்து விட்டது. இதுதான் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அவர் அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு.
பாபா ராம்தேவினுடைய இந்த ஒரு சர்ச்சை கருத்துக்களுக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் என்று தன்னுடைய எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ சங்கங்கள் ஒருபடி மேலே சென்று இவர் சொன்ன இந்த ஒரு சர்ச்சை கருத்துக்களை திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் மன்னிப்பு கேட்டு தீர வேண்டும் என்று இதற்காக ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்திய மருத்துவ சங்கம் அனுப்பியிருந்த அந்த நோட்டீஸில் எந்த ஒரு அடிப்படை தரவுகளும் இல்லாமல் பொது வெளியில் பொறுப்பற்று மரியாதை குறைவாக பேசிய பாபா ராம்தேவின் கருத்து குறித்து எங்கள் அமைப்பில் உள்ள மருத்துவர்கள் அவமரியாதையாக உணர்கின்றனர். கொரோனாவுக்கு எதிரான சிகிச்சையில் அலோபதி மருத்துவம் தோல்வியடைந்து விட்டது. அலோபதி மருத்துவத்திற்கு மக்கள் பலியாகின்றனர் என்று அவதூறுகளை கேட்டு இந்திய மருத்துவ சங்கத்தின் மருத்துவர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றனர். தற்போது மட்டுமல்ல, பாபா ராம்தேவ் தொடர்ந்து நவீன மருத்துவம் குறித்து இம்மாதிரியான கருத்துக்களை பேசி வருகிறார். எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் அறிவியல் தரவுகளும் இல்லாமல் பாபா ராம்தேவ் மொத்த நவீன மருத்துவர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போல பேசிய பேச்சுக்கு நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கோர வேண்டும். இந்த நோட்டீஸ் பெறப்பட்ட 15 நாட்களுக்குள் பாபா ராம்தேவ் தனது கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சிவில் மற்றும் குற்றவியல் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் 1000 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் உங்கள் மீதும் உங்கள் நிறுவனத்தின் மீதும் முன்வைக்கப்படுகிறது என்று ஒரு கேள்விகள் பாபா ராம்தேவிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு என்னை கைது செய்ய முடியாது என்றும், இது வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான், இவர்கள் வெறும் சத்தம் மட்டும்தான் போட முடியும், இது போன்ற ஒரு அவதூறுகள் தான் பரப்ப முடியும், ஹேஷ்டேக்குகள் உருவாக்கி பிரச்சாரம் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர என்னை ஒருபோதும் கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு இவர்கள் மட்டுமின்றி இவர்களுடைய தகப்பன்களை வந்தாலும் கூட என்னை கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க இந்த ஒரு வீடியோவும் இணையத்தில் வைரலாக பரவியது அப்படின்னு தான் சொல்லணும். இதனால பாபா ராம்தேவின் மீது இருந்த அந்த கோபம் என்பது மேலும் அதிகரித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இதைத் தொடர்ந்து பாபா ராம்தேவ் பல்வேறு கருத்துக்களை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இது மாதிரியான சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த அரசும் சரி, அதிகாரிகளும் சரி, இதனை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் அதனை அப்படியே விடுகிறது என்று மருத்துவ சங்கங்களால் மேலும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான ஒரு நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மருத்துவ சங்கங்களின் தரப்பில் இருந்து தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதை அடுத்துதான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான ஹர்ஷ்வர்தன் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் ஒன்று பாபா ராம்தேவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக நீங்கள் சொன்ன கருத்துக்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்ற தரப்பில் இவர் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் ஹர்ஷ்வர்தனின் தரப்பிலிருந்து இந்த ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டதை அடுத்து பதஞ்சலி நிறுவனத்தில் இருந்து ஒரு பதிலும் கொடுக்கப்படுகிறது. தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்கக்கூடிய பாபா ராம்தேவினுடைய கருத்துக்கள், அந்த தகவல்கள் என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் இவர்களால் முன்வைக்கப்பட்டது. ஆனா இவ்வாறு பாபா ராம்தேவ் அவர்கள் ஒரு சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்ததற்கோ, அலோபதி மருத்துவம் குறித்து தவறான ஒரு கருத்துக்களை முன்வைத்ததற்கோ ஒரு மன்னிப்பை அவர்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு காரணத்திற்காக தான் இந்திய மருத்துவர்கள் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டது. இதற்கிடையில டெல்லி மருத்துவ கவுன்சில் சார்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கலும் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிசங்கர் முன்னிலையில் விசாரணைக்கும் வந்தது. இந்த ஒரு விசாரணையின் போது என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பாபா ராம்தேவ் முன்வைத்த இந்த ஒரு கருத்துக்கள் என்பது கருத்து சுதந்திரத்திற்கு கீழ் வரக்கூடியது அப்படின்னு அந்த நீதிபதி சொல்றாரு. குறிப்பா இப்பொழுது எனக்கு ஹோமியோபதி மருத்துவத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லை, இது ஒரு பலவீனமற்ற ஒரு மருத்துவம் அப்படிங்கிற ஒரு கருத்தினை நான் முன்வைத்தால் உடனடியாக ஹோமியோபதி மருத்துவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அவரை கைது செய்யும் நடவடிக்கைகள் போன்று இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகள் நடைபெற்றுடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வச்சிருக்காரு. அதே போன்றுதான் அலோபதி மருத்துவத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த மருத்துவத்தை பற்றி அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். அது கருத்து சுதந்திரத்திற்கு கீழ்தான் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தினை சொல்லியிருக்காரு. இதோடு கொரோனா போன்ற பேரிடர் காலகட்டங்களில் இந்த மருந்தை எப்படி கண்டுபிடிப்பது, இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துவது என்று குறித்து விசாரிக்காமல் இதை ஏன் பெரிதுபடுத்த வேண்டும், இதை ஏன் பெரிதாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு அந்த நீதிபதி. பாபா ராம்தேவினுடைய இந்த ஒரு சர்ச்சை கருத்துக்கு எதிராக மருத்துவ சங்கங்கள் ஒன்றிணைந்து நோட்டீஸ் அனுப்பி அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும், இந்த நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர் பேசிய கருத்து சரியில்லை என்று தங்களுடைய எதிர்ப்புகளை சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள், மருத்துவர்கள் என்று அனைவரும் முன்வைத்திருந்தாலும் கூட பாபா ராம்தேவ் தன்னுடைய கருத்துக்கான மன்னிப்பை கேட்கவே இல்லை, தன்னுடைய கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளவில்லை. இதற்காக மருத்துவ சங்கங்கள், அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஜூன் 1ஆம் தேதியை கருப்பு தினமாக அனுசரித்து தங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் நோயாளிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல், சிகிச்சைக்கு எந்த ஒரு இடையூறலும் ஏற்படாமல் வேலை செய்யும் இடங்களிலேயே கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க.
மருத்துவர்களினுடைய இந்த ஒரு போராட்டம் குறித்து போடா அமைப்பின் தலைவர் மருத்துவர் மனிஷ் கூறுகையில், மருத்துவர்களின் இந்த போராட்டம் ஆயுர்வேதத்திற்கு எதிரானதல்ல, பாபா ராம்தேவிற்கு எதிரான போராட்டம் மட்டுமே. நாங்கள் இரவு பகலாக நோயாளிகளை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நாங்கள் எங்களுடைய சக மருத்துவர்கள் பலரை இழந்திருக்கிறோம். இந்த போராட்டம் இத்தோடு முடிந்துவிட போவதில்லை. நாங்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றாலும் தயாராக தான் இருக்கிறோம். பாபா ராம்தேவ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வரை எங்களுடைய இந்த போராட்டமானது தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். இந்திய மருத்துவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை, தங்களுடைய கண்டனங்களை இவ்வளவு அழுத்தமாக தெரிவித்ததை அடுத்து பாபா ராம்தேவ் இதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட அவர் மன்னிப்பு கேட்கவில்லை. தன்னுடைய மன்னிப்பை வேறு விதமாக அவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். நானும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள போகிறேன், மருத்துவர்கள் அனைவரும் கடவுள்களினுடைய தூதர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தினை அவர் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக ஹரித்வார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த பாபா ராம்தேவ், நான் விரைவாக கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வேன். யோகா, ஆயுர்வேதம் ஆகிய பலத்துடன் கொரோனா தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டால் இரட்டை அரண் பாதுகாப்பை பெறுவீர்கள். இந்த மாதிரி செய்தால் எந்த ஒரு உயிரும் கொரோனா நோய் தொற்றுக்கு பலியாகாது. அலோபதி மருத்துவர்கள்லாம் கடவுளின் தூதுவர் போன்றவர்கள், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. உண்மையில் மருத்துவர்கள் பூமிக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று தெரிவிச்சிருக்காரு. பாபா ராம்தேவினுடைய இந்த ஒரு பின்வாங்கல் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பாபா ராம்தேவினுடைய இந்த சர்ச்சை கருத்துக்கள் அனைத்திற்கும் எதிராக மருத்துவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நோட்டீஸ் அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் இருந்து ஒரு 17 எஃப்ஐஆர்கள் இவர் மீது போடப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆர்கள் அனைத்தையுமே ஒன்றிணைத்து ஒரே வழக்காக போடப்பட வேண்டும் என்று இவர் தரப்பிலிருந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது உச்ச நீதிமன்றத்தில். இந்நிலையில் தான் அலோபதி மருத்துவ முறை குறித்து பாபா ராம்தேவ் பேசிய ஒரிஜினல் வீடியோவை சமர்ப்பிக்கும்படி பதஞ்சலி நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் தொடர்ந்த இந்த ஒரு வழக்கில் பாபா ராம்தேவ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கியிடம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா, பாபா ராம்தேவ் உண்மையில் என்ன பேசினார், இன்னும் முழுவதுமாக சமர்ப்பிக்கப்படவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அந்த வீடியோவை உடனடியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது பாபா ராம்தேவ் பேசிய ஒரிஜினல் வீடியோவை சமர்ப்பிக்க முடியும் என்று வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஒரிஜினல் வீடியோவை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 5ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கு விசாரணையானது முடிவுக்கு வரும்பொழுதுதான் பாபா ராம்தேவ் கூறிய அந்த கருத்துக்களுக்கு அவர் தண்டிக்கப்படுவாரா, மருத்துவ சங்கங்களினுடைய அந்த ஒரு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா, உண்மையிலேயே பாபா ராம்தேவினுடைய கருத்துக்களை பின்வாங்கி அவர் மன்னிப்பு கேட்பாரா என்பது தெரிய வரும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஷ்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.